நிஜ பாசமலர் இறப்பிலும் இணை பிரியாத அண்ணன் தங்கச்சியோட ஒரு பாசம். வாணியம்பாடி அருகே அண்ணனுடைய இறப்பு செய்தியை கேட்டு திடீரென அதிர்ச்சியில மயங்கி விழுந்த தங்கையும் இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் அங்க இருக்க எல்லோரையுமே சோகத்துல அழுத்திருக்கு. தங்கச்சி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எல்லா அண்ணனுங்களுக்குள்ளேயும் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வரும்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த உறவினுடைய ஒரு உன்னதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 1000 உறவுகள் நம்மளை சுத்தி இருந்தாலுமே கூட ஒரு அண்ணனுடைய பாசத்துக்கோ இல்ல ஒரு தங்கச்சியோட பாசத்துக்கோ ஏங்குறவங்க நம்மள நிறைய பேர் இருக்காங்க. சொல்ல போனா நம்மளுடைய திரையுலகில் கூட நிறைய அண்ணன் தங்கைகளுடைய பாசத்தை எடுத்து சொல்ற நிறைய திரைப்படங்கள் இடம்பெற்றிருக்கு. அதுலயும் குறிப்பா அண்ணன் தங்கையோட பாசம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நினைவு வருது என்ன அப்படின்னா பாசமலர் தான். இப்போ 80ஸ்ல டி.ஆர். ராஜேந்திரன் அவர்கள் கொடி கட்டி சிறந்து விளங்கினார். காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய திரைப்படங்கள்ல நிறைய பாடல்களா இருக்கட்டும், நிறைய கதைகளா இருக்கட்டும், அண்ணன் தங்கைகளுடைய பாசத்தை எடுத்து சொல்றதா இருந்துச்சு. இப்போ ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நடிகர் சிவகார்த்திகேயனுடைய ஒரு படமான நம்ம வீட்டு பிள்ளை, இந்த படம் எப்படி அப்படின்னா உடன்பிறவாத அண்ணன் தங்கையோட பாசங்களை எடுத்து சொல்ற ஒரு படமா அமைஞ்சிச்சு. அது சொல்ல போனா ஒரு பெரிய வெற்றியுமே வாரிதான் கொடுத்துச்சு. சிவாஜி முதல் சிவகார்த்திகேயன் வரை தங்கை பாசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றியை எடுத்து சொல்லியிருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனா, அண்ணன் தங்கை இந்த உறவிற்குரிய பாசம் இருக்கு இல்லையா, அதற்கு ஒரு தனி மரியாதையே இருக்குன்னு சொல்லலாம். வாணியம்பாடி அருகே வயது முதிர்ந்த ஒரு அண்ணன் தங்கை ஒரே நேரத்துல உயிரிழந்த சம்பவம் அந்த கிராமத்துல இருக்க எல்லாரையுமே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள வளையாம்பட்டு அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த சீனிவாசன் அப்படிங்கிறவர் ஒரு 90 வயது ஒரு மதிக்கத்தக்க முதியோர் தான். இவரு ஒரு மாத காலமாகவே உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்காரு. இந்த நிலையில சனிக்கிழமையான இன்று இவர் உயிரிழந்திருக்காரு. அண்ணனுடைய இறப்பு செய்தியை கேட்ட அவர்களுடைய வீட்டிற்கு அருகிலே இருக்கிற அவங்களுடைய தங்கச்சியான தவமணி அப்படிங்கிறவங்க, இவங்களுக்கு ஒரு 72 வயசாகுது. அவங்க என்ன பண்றாங்க, இந்த இறப்பு செய்தியை கேட்டு உடனே அடிச்சு பிடிச்சு வராங்க. வந்த உடனே அந்த அதிர்ச்சியில என்ன பண்றாங்க அப்படின்னா மயங்கி விழுந்து அடுத்த நொடியே இவங்களுடைய உடலை விட்டு அவங்களுடைய உயிர் பிரிஞ்சு போகுது. அண்ணன் தங்கை இந்த இருவரின் உடலையுமே ஒரே இடத்துல வச்சு அவர்களுடைய பிள்ளைகளும் உறவினர்களும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அண்ணனும் தங்கையும் அடுத்தடுத்து உயிரிழந்த இந்த சம்பவம் அந்த கிராமத்துல இருக்க ஒட்டுமொத்த பேரையுமே சோகத்துல அழுத்திருக்கு.